அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரைடே விலாக் பார்த்துடலாமா? வீக்கெண்டில் செஞ்சு அசத்தலாம். ஒரு கப்ஸா செம்ம வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மசாலா போட்டு சூப்பராக செய்யுங்க. நல்லா பார்க்கவே நல்லா உதிரி உதிரியாக நம்ம போடுற மசாலா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நல்லா வாசமாக சூப்பரான ஒரு கப்ஸா செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பழுத்த தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் பட்டர் சேர்த்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் கூடவாக இருக்கணும், அப்போ தான் கப்ஸா சூப்பராக இருக்கும். பட்டர் நல்லா சூடாகுனதும் ஒரு ட்ரை லெமன் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகா கொஞ்சம் அது பொரியட்டும். பொரிஞ்சதும் கப்ஸா மசாலா சேர்க்கலாம். கப்ஸா மசாலா நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலா கொஞ்சம் கூடவா போட்டால் தான் ரைஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெங்காயத்தில் அந்த கப்ஸா மசாலா போட்டு பொரிக்கும்போது வாசனை அதிகமாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டான அளவு. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போன பிறகு நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போன பிறகு தான் நம்ம சிக்கன் இதில் சேர்க்கணும். ரைஸ்குள்ளே உப்பையும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஃபுல் கோழியை நான் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்திருக்கேன். அதோட எண்ணெய் அந்த மசாலா எல்லாமே இருந்துச்சு, அதை அப்படியே இந்த ரைஸில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கோழி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு கோழியை ரிமூவ் பண்ணிடலாம். கோழிக்கு மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். ரைஸ்குள்ளே தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் நம்ம ரைஸ் போடலாம். இப்போ இங்கே மசாலா ரெடி பண்ணிடலாம். அது ஆல்ரெடி மசாலாலே வெந்த கோழி, அதனால் மசாலா கம்மியாகவே போடுங்க. எப்போவும் போடுற மசாலா தான் கொஞ்சம் கம்மியாக போட்டு அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். இங்கே இது தண்ணி சூப்பராக கொதிச்சிருச்சு, நம்ம ரைஸை கொட்டிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அந்த ரைஸை. இங்கே சைடில் சூப்பராக சிக்கனும் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம், இந்த சிக்கன் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஜஸ்ட் அந்த மசாலா மட்டும் பொரிஞ்சால் போதும். இந்த கோழி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலேயே அந்த கோழி வெந்ததுனால சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி சூப்பராக வற்றி இப்போ தம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. சூப்பரான கப்ஸா ரெடி ஆகிடும். சிக்கனும் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது நான் தயிரில் பண்ணுவேன். இது கப்ஸா சாஸு சூப்பராக இருக்கும். இதோட வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. இங்கே ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா குலையாமல் செம்ம வாசமாக. அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.